இந்தியாவினுடைய அடுத்த குடியரசு துணைத் தலைவர் ஒரு தமிழன், தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பாஜகவிற்கான கேண்டிடேட்டாக என்டிஏஸ் கேண்டிடேட் ஃபார் வைஸ் பிரசிடென்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் நிச்சயமாக ஒரு பெருமை தான் இது. இந்த ஒரு டெசிஷன் எதை உணர்த்துதுன்னா, பாஜக தன் கட்சிக்காக உழைத்த அடிமட்ட தொண்டர்களை என்றைக்கும் கைவிடாது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். இஃப் யூ ஆர் லாயல் டு பிஜேபி, உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துல பாஜக உங்களை கொண்டு போய் வைக்கும் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். ஆஸ் யூஷுவல் பிஜேபி இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ்ங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை நம்ம பார்த்திருக்கோம், பிஜேபி அந்த டிசிஷன் தான் இருக்க போது, பிஜேபி இந்த டிசிஷன் தான் இருக்க போது என்று ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க இந்த அரசியல் வட்டாரங்கள்ல. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லப்பா, எங்க பிளானே வேற என்று சொல்லி அடுத்த 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தேசத்துக்கும் எது நன்மை என்று எண்ணி எப்போது எதை செய்ய வேண்டும் என்று அலசி ஆராய்ந்து அப்போது அந்த முடிவை எடுப்பாங்க. இதே வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நிறைய பேர் இருந்துச்சு. நிதிஷ்குமார் ஆக போறாருன்னாங்க, அவர் ஆக போறாருன்னாங்க, சந்திரபாபு நாயுடு பாட்டில இருந்தா அடுத்தது ஆக போறாருன்னாங்க. ஆனா அது எதுவுமே இல்ல. இந்த கட்சிக்காக உழைத்த அடிமட்டத்திலிருந்து RSSல பணியாற்றிய ஒரு ஹார்ட்கோர் RSS காரியகர்த்தாவுக்கு தான் நாங்கள் குடியரசு துணைத் தலைவர் பதவியை கொடுக்க போறோம் என்று பாஜக இப்போது அறிவிச்சிருக்கு இல்லையா. இதனாலதான் பிஜேபியை ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்று சொல்கிறோம். சிபி ராதாகிருஷ்ணன் என்ற பெயர் தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல ஒன்றும் புதுசு இல்ல. தமிழகத்துல எல்லாருக்குமே மோராலஸ் அரசியல் வட்டாரங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பெயர் ஒரு பரிச்சயமான பெயர் தான். ஆனா வட இந்தியாவில தான் இப்ப வந்து யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் என்று தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அவரு சிறு வயது முதல் RSS காரரு. தன்னுடைய 16 வயதுல RSSல இணைந்து தீவிரமாக பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. தமிழக பாஜகவினுடைய முன்னாள் ஸ்டேட் பிரசிடென்டாக இருந்திருக்காரு. 2 டைம் MP. நீங்க பாத்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியோட ஒரு முறை அவர் கோயம்புத்தூர்ல இருந்து வெற்றி பெறாரு. 1999ஆம் ஆண்டு திமுக கூட்டணியோட அதே கோயம்புத்தூர்ல MP-யாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2வது முறை அவர் MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருடைய செயல், ஒரு முக்கியமான செயல் மோடியை மிகவும் கவர்ந்து இழுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்துக்கு அப்புறமா மோடி அவர்கள் பாஜகவில் ஓரங்கட்டப்படலாம் என்ற ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு மோடி அவர்கள் தொடர்வது பிடிக்கவில்லை என்ற ஒரு செய்தி. இல்ல அத்வானி அவர்கள் மோடிக்கு சப்போர்ட் பண்றாரு, அதனால மோடி அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டராக தான் இருப்பார் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, 2002 கலவரம் முடிந்தது பிறகாக குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பல பாஜக நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு ஸ்டேட்ஸ்ல கூப்பிடுறத நிறுத்திக்கிட்டாங்க. இவர் சீஃப் மினிஸ்டராக இருப்பாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல, அதனால நமக்கு எதுக்கு வம்பு என்று நிறைய பேர் கூப்பிடாம இருந்தாங்க. அப்பொழுது சிபிஆர் அவர்கள் கோயம்புத்தூர்ல MP-யாக இருந்தபோது இப்போதைய பாரத பிரதமர் அப்போதைய குஜராத் சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. அவர் தான் அந்த ஸ்டிக்மாவை உடைச்சவர். அதுக்கப்புறமா தான் நரேந்திர மோடி அவர்களை பல்வேறு மாநிலங்கள்ல அந்த ஸ்டிக்மா உடைக்கப்பட்டதுக்கு பிறகாக கெஸ்டாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவும் அந்த பிஜேபி வட்டாரங்களிலேயே மோடி அந்த ஒரு பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கியது. சோ அப்போது முதல் இப்போது வரை லாயல்டி உண்மையாக இருக்கிறவங்க இது போன்றவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் உயரிய பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கார். இப்போ வரைக்கும் பாருங்க, மோடி அவர்கள் யாருக்கெல்லாம் பதவி கொடுக்கிறாரோ they are so much loyal to the party, loyal to the ideology. அப்படிதான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு உண்மையான தொண்டன் தன்னுடைய கட்சியை விட்டு கொடுக்காம, சித்தாந்தத்தை விட்டு கொடுக்காம உழைத்து கொண்டே இருப்பவனுக்கு நிச்சயமாக ஒரு நாள் ஒரு பெரிய பதவி தேடி வரும் என்பது மற்ற கட்சிகளுக்கு வேணா ஒரு எட்டாக்கணியாக இருக்கலாம். ஆனா பாஜகவை பொறுத்தவரை நிறைய உதாரணங்கள் நாங்க இப்போ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைவர்கள் நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளவு பேர் சொல்லலாம். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகன் இந்தியாவுடைய அடுத்த குடியரசு துணைத் தலைவர் என்ற செய்தியை கேள்விப்பட்டது பிறகாக அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதுல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் போல வரணும் என்பதற்காக தான் நான் ராதாகிருஷ்ணன் பேர் வச்சேன். அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பெயர் வைத்ததற்கான காரணம் நினைவாகி விட்டது. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. நமக்கே கேட்கும் போது அவ்வளவு கூஸ் பம்ஸா இருக்குங்க. நாங்க நினைச்சது ஏதோ நினைச்சோம், ஆனா இப்படி கிடைக்கும் நினைக்கல. பேர் வைக்கும் போது இப்படி வச்சோம். சிபி ராதாகிருஷ்ணன் பெயரு டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பேர் நினைச்சுதான் வச்சோம். அப்படி ஆவார்னு நினைக்கல. ஆண்டனுடைய அருள் தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஜேர்னி, அவர் தொடர்ச்சியாக இங்க ஜனசங்க காலம் முதல் களத்துல அவர் பணியாற்றிய போட்டோஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியால வைரலா பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை சந்தித்த அந்த புகைப்படம், அதுக்கு பிறகாக 2005ஆம் ஆண்டு காஞ்சி சங்கராச்சாரியருடைய கைதை எதிர்த்து போராடி அதற்காக கைதான ஒரு முக்கியமான புகைப்படம், அவர் பாஜக மாநில தலைவராக இங்க இருந்தபோது என்னெல்லாம் செய்தார் என்று அந்தந்த புகைப்படங்கள் மற்றும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாக்கம், என்னெல்லாம் செய்தாரு, யாத்திரைகள் என்ன செய்தாரு, கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டம் வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தாரு, தமிழ்நாட்டின் பல முக்கியமான பிரச்சனைகளை கையில எடுத்து போராடினாரு என்பதெல்லாம் இப்போதுதான் மக்கள் மத்தியில பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. சோ இது என்ன நமக்கு லைஃப் லெசன்ஸ் கத்துக் கொடுக்குதுன்னா,
உங்களுடைய வேலையை உங்களுடைய கன்விக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்வதை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும். இப்போ கிடைக்கலனா கூட என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால தொடர்ந்து தளராமல் பணி செய்து கொண்டே இருங்கள். சிபிஆர் அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது, அவர் RSS ஜனசங்கத்துல பணியாற்றின போது இங்கு பாஜக அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய ப்ராமினன்ட் ஃபோர்ஸாக இருந்தது இல்லை. இப்போ பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆலமர விழுதுகளை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே பாஜகவிற்காக ரொம்ப கடுமையாக பணியாற்றினார் இல்லையா, அதற்கான அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் நவ் பேயிங் ஆஃப். இப்போ சிபிஆர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக ஜெயிப்பதற்கு தேவையான நம்பர்ஸ் இருக்கா என்டிஏ கிட்ட, அதனுடைய எலக்ட்ரோரல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெஜாரிட்டிக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாகவே என்டிஏ கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. ஸோ மோரார்லெஸ் குடியரசு துணைத் தலைவர் ஆக போகிறார் சிபிஆர். கொஞ்சம் அதை பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோம். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க. ராஜ்யசபா மற்றும் லோக்சபா இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. இதுல 50% மேல ஒரு ஓட் வேணும். 50% பிளஸ் 1 ஓட் மெஜாரிட்டி மார்க்கை தாண்டணும். அவ்வளவுதாங்க, சிம்பிள் ப்ராசஸ். இதுல பாத்தீங்கன்னா லோக்சபாவில் 293 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவுட் ஆஃப் 542 ஒரே ஒரு எம்பி தொகுதி மட்டும் காலியாக இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. சோ லோக்சபால 293 அவுட் ஆஃப் 542 இருக்கா. அப்படி ராஜ்யசபாவில் பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவிலும் மெஜாரிட்டி இருக்கு. நியமன உறுப்பினர்களோட சேர்த்து 240 உறுப்பினர்கள் இப்ப இருக்காங்க. அதுல 129 பேரு என்டிஏவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்பிக்கள். சோ இரு அவையும் சேர்த்தோம்னா 392 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் சிபிஆர் அவர்களுக்கு துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு. ஆனா என்டிஏ கிட்ட கம்ஃபர்டபிளி 422 எம்பிக்களுக்கான ஆதரவு இருக்கு. சோ ஃப்ளோர் டெஸ்ட் ஈஸியா கிளியர் ஆயிடும். இதுலதான் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் தெரியுமா, எதிர்கட்சி வேட்பாளர்களும் ஒரு சில பேரு இங்க சிபிஆர் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாஜகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர்கள், அவர் சிவசேனா உத்தவ் பாலாசாஹிப் தாக்கரே ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, இண்டி கூட்டணி, அதுல ஒரு முக்கியமான தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இஸ் a குட் மேன், நான் கான்ட்ரவர்ஷியல் லீடர், he has a good experience அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா மகாராஷ்டிராவுடைய கவர்னர், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்ட்டு மகாராஷ்டிராவில் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய சிவசேனாவுக்கு தெரியும் இல்லையா. அதை தவிர இன்னும் நிறைய பேர் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கக்கூடியவங்க சிபிஆர் நல்லவர்ப்பா, இஸ் a நான் அக்ரெசிவ் பொலிட்டீஷியன், பண்பானவர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கிரவுண்ட் லெவல் காரியகர்த்தா, கிரவுண்ட் லெவல் கனெக்ட் இருக்கக்கூடியவர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட் கார்னர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல திமுகவுக்கு உண்மையிலேயே வெட்கமானம் இருந்தால், அவர்கள் தமிழர்கள் உயர் பொறுப்புகள்ல அமர்வதை விரும்பினால் அவங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு தமிழரை காங்கிரஸ் கூட்டணி கட்சி, இந்த சோகால் இந்திய அலியன்ஸ் ஒரு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே அப்துல் கலாம் அவர்களை பத்தி இந்த திமுக கூடாரம் என்ன சொன்னது என்று தெரியும். கலாம் என்றால் கலகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க இந்த திமுக. அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கியது என்டிஏ. ஆனா ஒரு தமிழன் குடியரசுத் தலைவர் ஆகும்போது ஆதரவா கூட வாக்களிக்காத ஒரு கும்பல்னா இந்த கும்பல் தான். மாறாக இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். சிவசேனா பாஜக கூட்டணியில் இருக்கும் போது பிரதிபா பாட்டீல் அவர்களை காங்கிரஸ் கட்சி சார்பாக குடியரசுத் தலைவராக பரிந்துரைத்த பொழுது, அவங்க வேட்பாளராக நிறுத்தின பொழுது பிரதிபா பாட்டீலுக்கு ஆதரவாக சிவசேனா வாக்களித்தது. காரணம், அவர் ஒரு மராட்டியர், ஒரு மராட்டியருக்கு ஒரு மராட்டி பார்ட்டி நாங்க ஓட்டு போடுவோம் என்று பாஜக கூட்டணியில் இருந்துகிட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்க மராட்டி பெருமை பேசுறவங்க, ஒரு மராட்டியர் குடியரசுத் தலைவர் ஆகிறது அவங்க பெருமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ் பெருமை இவங்க திராவிட பெருமை தானே பேசுறாங்க. ஓகே, திராவிட பெருமை பேசக்கூடியவர்கள், ஒரு திராவிடர் இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் ஆகும்போது அதற்கு ஆதரவாக வாக்களிக்காவிட்டால் நிச்சயமாக இவர்கள் தமிழின விரோதியா இல்லாம வேற எப்படி இருப்பாங்க. சோ சிபிஆர் அவர்களுடைய வெற்றி என்பது மோரார்லெஸ் உறுதி என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பல நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்காரு. இந்தியாவின் சார்பாக யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில போய் உரையாற்றி இருக்காரு. 2016 இருந்து 2020 வரைக்கும் ஆல் இந்தியா காயர் போர்டுல இவர் சேர்மனாக இருந்திருக்காரு. 2020 இருந்து 2022 ஆண்டு வரைக்கும் பிரபாரி என்று சொல்லுவாங்க, பார்வையாளர். கேரளாவுக்கான பிஜேபி இன்சார்ஜா 2 வருஷம் இருந்திருக்காரு. 2023 இருந்து 2024 ஆண்டு வரைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2024 ஆண்டு முதல் அவர் மகாராஷ்டிராவுடைய கவர்னராக இருந்திருக்காரு. தமிழிசை அவர்கள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர்ல இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னையில் போட்டிட்டாங்க இல்லையா, அப்போ அந்த பொறுப்புகள் கூடுதலாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. தெலுங்கானா மற்றும் புதுச்சேரிக்கான ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக சிபிஆர் அவர்களுக்கு அப்போது வழங்கப்பட்டது. பதிவோடு இறுதியாக நம்ம சொல்றது எல்லாமே கீப் காம் அண்ட் ட்ரஸ்ட் இன் பிஜேபி அண்ட் மோடி. ஏன்னா அவங்க என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலுமே இன்று வரைக்கும் அந்த டெசிஷன் எல்லாமே சரி என்று நமக்கு இப்போது தெரியாது, பல ஆண்டுகள் கழித்து தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். பிளஸ் ஒரு கீ டேக்அவே ஃப்ரம் சிபிஆர் அவர்களுடைய இந்த
நாமினேஷன்ல இருந்து நமக்கு என்ன டேக்கவேன்னா, கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் உண்மையாக உழைத்தால் இன்றேனும் ஒரு நாள் அதற்கான ஒரு பலன், ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும். இப்படிதான் சதானந்தன் மாஸ்டர் என்பவரை கேரளாவில் தன்னுடைய 30வது வயதுல கம்யூனிஸ்ட் குண்டர்களால கால்கள் வெட்டப்பட்டவரை ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்க பாஜக. இப்போது அடிமட்ட தொண்டனை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவராக ஆக்க போறாங்க. ஸோ இதுதான்டா பாஜக. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கும், ஆக இதாண்டா திமுக என்று. அந்த மாதிரி ஆக இதாண்டா பாஜக. திமுகவில் இது மாதிரி கடைக்கோடி தொண்டன் ஒரு உயரிய பொறுப்புக்கு வருவதெல்லாம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா உண்மையாக தனக்காக உழைத்தவர்களை பாஜக என்றுமே கைவிடாது என்பதுதான் பாஜக இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்கவிருக்கும் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை பேசுதமா பேச சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். We are so proud of you. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.